புதுடெல்லியிலிருந்து உங்களோட கூட இந்தியா கேட்ல இருந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்தியாவுடைய அடையாள சின்னமாக இருக்கிற இந்த இந்தியா கேட்ல இருந்து இந்த நாளிலே உங்களுக்கு கர்த்தர் ஒரு வெற்றியை தருவார் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். Do you know how this India Gate was formed? இதற்காக இந்த இந்தியா கேட் போட்டிருக்காங்க தெரியுங்களா? இது 1914 வருஷத்திலிருந்து 1921 வருடம் முடிய உலக மகா யுத்தம் 1914 to 1921 வேர்ல்ட் வார் 1ல யாரெல்லாம் இறந்தார்களோ அவர்களுக்காக ஒரு விசேஷமான ஒரு நினைவு சின்னம் தான் இந்த இந்தியா கேட். இதுல 70,000 சோல்ஜர்ஸ்க்கு மேல மரித்திருக்கிறார்கள். அவர்களுடைய நினைவு சின்னமாக இது எழுதப்பட்டிருக்கிறது. இதில் 13,000 பிரிட்டிஷ் அண்ட் இந்தியன் சோல்ஜர்ஸ் அவர்களுடைய பெயர்கள் அதில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இதை இந்தியாவிலே விசேஷமாக அவர்கள் செய்யும் போது பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிற அந்த சார்ல்ஸ் டி கால் என்று சொல்லப்படுகிற அந்த ஆர்கிடெக்சரின் படி ஆர்க் டி ட்ரையம்ஃப் என்று சொல்கிறார்கள். அதாவது வெற்றியின் சின்னம் ஆர்க் டி ட்ரையம்ஃப். நான் விசுவாசிக்கிறேன் இந்தியா இன்றைக்கு ஜெயம் எடுத்து ஒரு தேசமாக டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இருப்பதற்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள் பாடுபட்டு சுதந்திரத்தை நமக்காக வாங்கி கொடுத்தார்கள். இங்கே நிற்கும் போது ஒரு தேச பற்று எனக்குள் பெருகுகிறது. இந்தியா என்கிற மாபெரும் தேசத்தினுடைய பிரஜையாக இன்றைக்கு ஒரு சுதந்திரத்தை சுவாசிக்க முடிகிறது என்றால் இந்த யுத்த வீரர்களுடைய அவர்களுடைய இந்த தியாகம் தான் அதுக்கு காரணம். இன்றைக்கும் நாம் விடுதலையோடு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு மற்றொரு சின்னம் இருக்கிறது. அதற்கு பெயர் சிலுவை சின்னம். The cross is a symbol of victory. Cross again reminds us of something that took place where somebody laid down his life. நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த ஒருவருடைய தியாகம் தான் சிலுவை என்கிற சின்னம். இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு, சிலுவை மரணம், அந்த சிலுவையிலிருந்து அவர் எடுத்த ஜெயம், அதை நினைவு கூறும்போது இந்த இந்தியா கேட்டை பார்க்கும்போது அந்த சிலுவை சின்னம் ஞாபகம் வருகிறது. கொலோசியர் 2:15 Colossians 2:15 And having disarmed the powers and authorities, he made a public spectacle of them, triumphing over them on the cross. அவர்கள் மேல் சிலுவையின் மேல் அவர் வெற்றி சிறந்தாராம். எதற்கு மேல்? பாவத்தின் மேல், சாபத்தின் மேல். நமக்கு எதிரடையாக இருந்த கையெழுத்தை, பிசாசு நமக்கு விரோதமாய் எடுத்திருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு ஒரு வெற்றி சின்னமாக மாற்றினார். இந்தியா கேட்ல இருந்து இன்றைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு வெற்றியின் சின்னமாக உங்க வாழ்க்கையை மாற்றிக் கொடுப்பார் என்று மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற உங்களுடைய முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்தியாவின் சின்னமாக, வெற்றியின் அடையாளமாக இந்த இந்தியா கேட் பல லட்சம் பேரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் அது ஈர்க்கிறது. அதே போல சிலுவை சின்னம் ஒவ்வொரு நாளும் லட்சோப லட்சங்களை அதனுடைய நிழலுக்கு கீழ் இருக்கிறது, ஆசீர்வாதத்தை தருகிறது. உங்களுக்கும் இந்த சிலுவை சின்னம் இன்றைக்கு வெற்றி சின்னம். God bless you from India Gate, New Delhi. God bless you.